இந்த விவகாரத்தில் 2 பேருமே அவங்களோட கருத்தை பதிவு செய்தாங்க. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கூட சொல்லலாம். ஒரு மாநகராட்சியில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த ஒரு விவகாரம் 25 மாநகராட்சிகளில் அப்போ இது 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 இப்படியான விஷயங்கள் அரங்கேறி இருக்குமோ, அப்போ அந்த நடவடிக்கையை நோக்கி அரசாங்கம் நகருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி இதனூடாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சாரநாத்? மாநகராட்சிகளில் இப்படி சொத்து வரியை தீர்மானிக்கிறதுல முறைகேடுகள் அல்லது பாரபட்சம்ன்றது இயல்பாக நடக்கிற விஷயம்ன்றது முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 25 மாநகராட்சியில் எல்லா ஆட்சிகளிலும் இதாக நடக்குது. இது இயல்பாக நடக்கிற விஷயம். ஏனென்றால் இது நம்ம அதை மறைச்சி பேசுறதுல பயன் கிடையாது. அதிகாரி இப்போ மாமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா வெறும் அதிகாரிகளே, மாநகராட்சி அதிகாரிகளே தான். அப்போ காம்ப்ரமைஸா? பரவாயில்லையா? இல்லை இதுதான், அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம கற்பனா உலகத்தில் தான் வாழ முடியும். வெளியே வரும்போது தான் 150 கோடி இந்த தகவல்லாம் வரும்போது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியை தருது பொதுமக்களிடம். அண்ணன் ஒரு மூத்த வழக்கறிஞர், ஆனால் அவரே மேம்போக்காக இந்த விஷயத்தை அணுகிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்னன்னா, எந்த ஒரு மனிதர்கள் மீதும் ஸ்பெசிபிக் அலிகேஷன் அகைன்ஸ்ட் ஸ்பெசிபிக் பர்சன், குறிப்பிட்ட குற்றச்சாட்டு குறிப்பிட்ட மனிதர்கள் மீது எழுப்பப்பட வேண்டும். இங்க மாமன்ற உறுப்பினர்களுக்கு கையெழுத்திடுகிற அதிகாரம் இருக்கா சொத்து வரியை தீர்மானிப்பதில்? அல்லது மண்டல தலைவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? மண்டல தலைவர் என்பது வெறும் ஒரு அலங்கார பதவி தான். கவுன்சிலர்களுக்கு அந்த மண்டலத்துக்கு ஒரு தலைவர், அவர் மண்டல குழு கூட்டம் நடத்துவார். இது எல்லாமே யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்றது திருப்பி நான் யதார்த்தத்தை போலி கையெழுத்து போட்டிருக்கார்கள் அப்படின்றத கவனத்தில் வைக்கணும். போலி கையெழுத்து யார் போடுறா? யார் போட்டது? நான் என்ன சொல்றேன், கையெழுத்திடுகிற அதிகாரம் அல்லது சொத்து வரியை தீர்மானிக்கிற அதிகாரம் கொண்டவர் யார்? ஒரே ஒரு செகண்ட். அவர் மீது தான் அதிகாரிகள் தான். அதிகாரிகள் சொல்லிடுறேன். நீங்க அது சேர்த்து சொல்லுங்க. அதுக்காக தான் சொல்லுங்க சார். தமிழ்மணி சார் சொல்லுங்க. கலைஞர் சொல்லி 60 வருஷம் ஆச்சு. முதலமைச்சருக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் செக்குல உண்டான். அது சேர்த்து ஆமா சார் சொல்லுங்க. அதனால தயவு செய்து பொது வழியில பேசுறோம். எனக்கு விஷயம் தெரியும், அதை யோசிச்சுட்டு அதனால கவர்னர் போட முடியாது, அதனால கவுன்சிலர் போட முடியாது. ஏமாத்துவான் கவுன்சிலர். கையெழுத்திட அதிகாரம் இல்லாத அல்லது தீர்மானிக்கிற அதிகாரம் இல்லாத மாமன்ற உறுப்பினர்கள் இதை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். திருப்பி சொல்ல வரேன், சட்டம் அப்படி கிடையாது. மாமன்ற உறுப்பினருக்கு சொத்து வரியை தீர்மானிக்கிறதுல என்னங்க வேலை? மண்டல தலைவருக்கு என்ன வேலை? அவங்களோட வேலையாது. அதுக்கு தான் மாநகராட்சியில் அதிகாரி இருக்காங்க. அவங்க தான் ஐயா சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்ட அண்ணன் மணி அவர்கள், ஆனால் அதிலும் ஒன்று சொன்னார் நடுவில். என்னன்னா, அதை தீர்மானிக்கிறவர்கள் யார், அவர்களுக்கு என்ன அதிகாரம்ன்ற அந்த கான்செப்ட் கட்சி விஷயங்கள் எல்லாமே சொன்னார். அப்போ அதிகாரிகள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம். இதுல அரசியல்வாதிகள் மீது, அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் மீது இதுல நடவடிக்கை எடுக்கணும்னா இதிலிருந்து வரக்கூடிய வருமானம், இவர்கள் இதை செய்தார்கள் என்பதற்கான சதி திட்டமோ, நீங்க சொல்ற சதி திட்டம் அப்படின்னு வச்சுப்போம், அதற்கான ஆதாரம், அவர் சொன்னது போல ஆதாரம், அதற்கான கூறுகள் இல்லாம அவர்கள் மீதெல்லாம் சிறைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு முதல் தகவல் அறிக்கை போட்ட காரணத்துக்காக அவர்களையும் சேர்த்த முடியாது. அப்போ அவர்கள் மீது அரசியல் தார்மீக அடிப்படையில் தமிழக முதல்வர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுதான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இதற்கு மேலே இதில் செய்யணும்னு இருந்தால் ஸ்பெசிஃபிக் அலிகேஷன் வேணும். இவர் இந்த வீட்டிற்கு 20 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள இந்த வீட்டிற்கு இதை தீர்மானிக்கும் பொழுது இவர் நேரடியாக இதில் தலையிட்டு இப்படி இந்த அதிகாரியை செயல்பட வைத்து அதிலிருந்து இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதித்தார் என்று சொல்லக்கூடிய சூழல் வரும்போது அதுவும் எப்படி இருக்கும்னா கற்பனைவாத குற்றச்சாட்டாக தான் போய் நிற்கும். ஆகையினால இதுல நேரடியாக அவர்கள் அதை உருவாக்கலாம், அதை உருவாக்கணும். அப்படி அதை உருவாக்குறதுல இருக்க சட்ட சிக்கல்கள் நிறைய. ஒரு எவிடன்ஸ் சொன்னேன் நான். எஃப்ஐஆர்ன்றது ஒன்று, அதையே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், இல்லை குற்றப்பத்திரிகை மாற்றணும், அதுக்கு பெரிய வேலைகள் இருக்கு. இது லீகல் ஆக்ஷனுக்கு கிரவுண்டே இல்லைன்னு சொல்றீங்களா? பெரிய அளவில் இல்லை, கிரவுண்ட் இருக்காது. இதில் ஒரே விஷயம், நல்லா ஜெயலலிதா ஒன்று செஞ்சாங்க. அதிமுக கவுன்சிலர்கள் எல்லாம் பெரிய சிக்கல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நேரடியாக மிரட்டினாங்க. அவங்க நேரடியாக மிரட்டினது செய்தியாகவே வந்தது. என்னன்னு, தொலைச்சிடுவேன், இதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது, அதோட தான் பண்ண முடியும். ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இப்படிப்பட்ட உறுப்பினர்களை கட்டுப்படுத்துவது என்பது இப்படிப்பட்ட வகை தான். இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இப்படி தான் அதை சரி செய்ய முடியும். அதிகாரிகள் மீது இருக்கிற நடவடிக்கையையும் மாமன்ற உறுப்பினர் நீங்க உங்களுடைய கருத்தை நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, இல்ல பொதுவாக நம்ம விவாதத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் கூட, 150 கோடி ஊழல் யார் பொறுப்பு? நீங்க கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்துட்டீங்க,
ஊழல் அப்போ அவ்வளவுதானா, அதை நம்ம பைபாஸ் பண்ணிடலாமா? இல்ல இதுல பெரிய இல்ல நீங்க சொல்ல மிக சரியா புரிஞ்சுக்கிறேன்ட்டேன் நான். இல்ல 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 இதுல நீங்க இப்ப பேசுறது ஃபேக்சுவல் தான், ஆனா அப்போ அது அவ்வளவுதானா? இதுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. அதே வருமானம் அதே சொத்துகளுக்கு மீண்டும் மறு சொத்து வரியை தீர்மானிக்கிற வேலையை பண்ணா அந்த 150 கோடி ஊழல்ன்றது போயிடும். இல்ல வராது. யாரிடம் சாரி சாரி இல்ல, வரும், வரும், வரும். ரெட்ரோஸ்பெக்ட் சார் ப்ளீஸ் சார். சார் நான் வரேன். ரெட்ரோஸ்பெக்ட் தமிழ் போட சார், நான் முடியாது. வரேன். ஏன் சார் ரெட்ரோஸ்பெக்ட் போட முடியாது? நான் தப்பா வரேன். கழிச்சு ஏன் போட போட போறாங்க. முடியாது? என் வீட்டுக்கு வரேன். போடுறாங்க சார். சார், போட என் முடியாது. வீட்டுக்கு போடுறாங்க சார். சார், நான் வரேன். சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் தடவை- எல்லாம் நான் போட வரேன், நான் வரேன். இல்ல, அந்த clarification உங்களுக்கு தான் நான் வரேன். நான் ஆணையர் அடுத்து வரேன் சார். உத்தரவிடலாம் இல்லையா? ஆணையர் உத்தரவிடலாம் சார். முடியாது சார். சார், அடுத்து வரேன். தவறாக தமிழ்மணி சார், மதிப்பீடு அடுத்து பண்ணி வரேன். சார் நான் நீங்க உங்ககிட்ட வரேன். சார் என் அதெல்லாம் வீட்டுக்கு பண்ணிடுறாங்க சார், சார். நான் பேசுங்க. என் வீட்டுக்கு பண்ணிடுறாங்க சார். அதாவது எதை வேணா நீங்க பேசலாம்னு பேசுறீங்க. சார், நான் நீங்க சொல்லுங்க. ஏதோ அப்ப நான் ஒண்ணு வரேன். பண்ண முடியாது. இல்ல சார், நான் வரேன். நான் அந்த clarification உங்ககிட்ட எனக்கு வேணும். சார் இப்போ ஒரு ஏஐ ஒரு உதவி பொறியாளர் என்னோட வீட்டை வந்து பார்க்குறாரு, சொத்து வரியை மதிப்பீடு பண்றாரு இல்லையா? இயல்பாக தான் நடக்குது. பொதுவாக என்ன பண்றாங்க, அவர் எதனா கவனிச்சு பண்ணி குறைச்சிடுறாங்க. அதையே மறு ஆய்வு பண்ணும்பொழுது இயல்பா நடக்கிற விஷயங்க. இல்ல மனு கொடுக்கறதுக்கு மக்களுக்கு அனுமதிக்கிறாங்க, மனு கொடுக்கறாங்க, கொடுக்குறாங்க. அதை மறு மறுபரிசீலனை ஆய்வுன்றது இயல்பானது. பண்றாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்ல ஏன் போக போகுது? ப்ராஸ்பெக்டிவா போடுங்க. ஏன் ரெட்ரோஸ்பெக்டிவ் போக போகுது? இயல்புன்னு உண்மையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், உண்மைதான். இல்ல இல்ல பாருங்க, ஒரே ஊழலா விஷயம். தான் இருக்கு, அதிகார கட்டமைப்புன்னு சொல்றேன். உலகில எதுவுமே நடக்கலன்ற நம்ம சமூகத்தை கண்ணை மூடிக்கொண்டு குற்றச்சாட்டு சொல்றது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். இது சரி சார், நாம் அதை கடந்து விடலாம் சார். அதை அரசாங்கமும் பார்க்கிறோம். அப்படியே அதை போனா எப்படி- அப்போ எப்படி அது அதை ஒண்ணுமே சார். எப்படி அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படணும். இப்ப தமிழக முதல்வர் கோஷ்டி மோதலால வெளில வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இல்ல இந்த மனுக்களால வெளில வந்தது. அண்ணன் சொல்லும்போது நான் சொன்னார், அதிமுக போராட்டம் நடத்தியதால் தமிழக முதல்வர் இந்த மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்லனாலும் யாரும் அதை பத்தி எல்லா பேச காரணத்தையும் ஏத்துக்கலாமே. எல்லா காரணத்தையும் ஏத்துக்கலாம். ஏத்துக்கலாம். அதனால அவர் ஏதோ ஒரு வகையில இதுல தவறு நடந்திருக்குன்னு பாக்குறாரு. அந்த தவறுக்கு இவர்கள் இந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்று உத்தரவு இல்ல பிறப்பிக்கிறார். எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு என்பதுதான் நான் சொல்ல வந்தது. ஆமா, அது பதிவு பண்ணுங்க. ராஜு வந்து அங்க மூர்த்திக்காக இதை கொடுத்து அதை செய்ய விட்டார். ஆனால் ஏடுகள்லயே வெளிப்படையாக வந்தது என்னன்னா, மதுரை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இதை எடுத்து ஆமா, ஆமா, அவர்கள் அதுதான் ஆய்வெல்லாம் செய்தி செய்யாமல் ஆதாரங்கள் வைக்காமல் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்க முடியாது. அதே மாதிரி வந்து செல்லூர் ராஜுவும் சும்மனாச்சும் 19 கொடுத்திருக்க முடியாது. அப்படி வந்து உள்ள அந்த பெண்மணி பட்டியலினத்தை சேர்ந்த அந்த என்ன சிசிபியினுடைய சீஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு எத்தனை மிரட்டல் வந்ததெல்லாம் மதுரையில் பேசப்படுகிறது. அதையும் தாண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூர் குடமுழுக்குக்காக அங்கே போன உதவிக்காக போனவர் டேவிட்சன். ஆனால் டேவிட்சனும் கூட அதை எடுத்து புள்ளி விவரமா தளபதிக்கு முதலமைச்சர் கொடுத்தார் என்ற செய்தியும் அங்கிருந்து வருது. இதுல ஒரே ஒரு செய்தி மிக முக்கியமா, அரசியல்வாதிகளுக்குள் இருக்கிற கோஷ்டி மோதலை விட அதிகாரிகளுக்குள் இருக்கிற கோஷ்டி மோதல் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை முதல்ல வெளியே கொண்டு வரும். சாரநாத் சொல்றது பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெள்ள தெளிவாகிறது. 25 மாநகராட்சியிலும் இதே கோஷ்டி மோதல் இருக்கும், இதே ஆளும் இருக்கு. அதிகாரிகள் தான் வெளியில கொண்டு வராங்க. எதிர்க்கட்சி கோரிக்கைகள் இருக்கும் அப்படின்றது ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. நடைமுறை இருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல, அதிகாரிகள் திருநெல்வேலியில மாநகராட்சி மேயர்கள் மாற்றப்பட்டாங்க, எல்லாம் வந்துச்சு. இந்த நடைமுறைகள்லாம் இல்ல இப்ப இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதுங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு யாரிடம் கத்துப்பாங்கன்னா அதிகாரிகள்கிட்ட தான் கத்துப்பாங்க. ஆனால் அதிகாரிகளுக்கு இதே துறையில பணியாற்றி இதெல்லாம் ரொம்ப இயல்பா தெரியும். அவர்களுடைய கோஷ்டி மோதல் தான் முதல்ல இதை வெளில கொண்டு வரும். நீங்க எந்த ஊழலும்னா எடுத்துக்கங்க, அந்த அதிகாரிகள் அவர் வெளிப்படையாக அந்த ஊழலை சொல்ல மாட்டாங்க. அந்த கோஷ்டி மோதல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சிகளையோ அல்லது எதிர் தரப்பில் இருப்பவர்களையோ பயன்படுத்தி அதை வெளில கொண்டு வருவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த அடிப்படையில் கோஷ்டி மோதல் என்பது கட்சிக்குள் இருக்கிற கோஷ்டி மோதல் பெரிய பிரச்சனை இல்ல, அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற கோஷ்டி. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற கோஷ்டி மோதல். அவர்களுக்குள்ள இருக்கிற இணக்கம் கோஷ்டி மோதல். திரு தமிழ்மணி, இதுக்கான பிரைமா ஃபேஸ் இருக்கு, ஆனா பெரிய கிரவுண்ட் இல்ல அப்படிலாம் சொன்னாது. அத லீகலா போறதுக்கு எனக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுங்க ப்ளீஸ். சார் 2022 எல்லாம் நானும் பத்திரிக்கை தான், எனக்கு வேறு தகவல் ஒன்றும் கிடையாது. 6 மாதத்துக்கு தான் சார் வரி போடுறது வருது, வருடத்துக்கு 2 முறை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் எதையோ பேசி கைதட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காது. எத்தனை 6 ஆயிடுக்குங்க இது வரைக்கும்? 6 வந்துருச்சு, தாண்டிடுச்சு. அப்பீலோ அதுக்கு மேலே ஒரு ரிவிஷன், இதெல்லாம் சட்டம் தான். எப்போ போட்டிருக்கணும்? 6 மாதத்தில் போட்டிருக்கணும். அதுக்கு இன்னைக்கு பண்ணலாம், நான் மறுக்கவே இல்லை. 22லேருந்து வசூல் பண்ண முடியும் நீ யாராவது சொன்னாங்கன்னா நான் வக்கீல் தொழிலை விட்டுடுறேன். அதாவது எதை வேணா பப்ளிக்கில் பேசுகிறாங்கிறது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. யாராவது சொல்லுங்க. இல்லை அப்படி யாரும் சொல்லவே இல்லை. இப்போ இந்த முறை அதான் நீங்க சொன்னீங்க பண்ணணும்னு சொல்றேன், பண்ண முடியும்னு சொல்றேன் சார். நான் ரெட்ராஸ்பெக்டிவ் கிடையாதுன்னு நான் முடியும்னு ப்ராஸ்பெக்டிவ்னு சொன்னீங்க. சொல்லிட்டேனே. நான் என்ன நான் சொன்னேன்? சொல்லவே இல்லையா? ரெட்ராஸ்பெக்டிவ் பண்ண முடியாது.
இல்லங்க அதான் இல்ல, சார் இல்ல, விடுங்க. அதுலயும் சமீபத்திய பிரச்சனையில் பண்ண முடியும். பண்ண மனு கொடுக்கும் பொழுது மறாய்வு அப்படின்னு இப்ப மரியாதை பண்ண முடியும். சார் சொல்லுங்க தங்கமணி சார் சொல்லுங்க இதுல சார் அந்த அதிகாரியே போடலாம் தப்பு. சார் சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு அதிகாரம் இருக்கு. ரெட்ராஸ்பெக்டிவா பண்ண முடியாது. இல்ல அதுக்கும் ஒரு சின்ன மறுப்பு சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இல்ல பீ சொல்லு ஒன்றும் தப்பு இல்லைண்ணா, சேர்த்து பதில் சொல்றேன். தவறான நோக்கத்தோடு இவர்களும் கொள்ளுடாய், யாரு அந்த சொத்துக்கு உரிமையாளரும் கொள்ளுடாய் அதை செய்திருந்தால் ரெட்ரோஸ்பெக்டிவாவும் போட முடியும். நிச்சயமா கிடையாது முடியும். ரெட்ராஸ்பெக்டிவ் இல்ல இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஈபில இதே மாதிரி ஒருத்தர் மீட்டரை கணக்கிடுறவரோட ஒப்பந்தமாகி ஒரு சில திருத்தத்தோட அந்த மீட்டரை செட் பண்றாரு. 6 மாதங்கள் கழித்து கண்டுபிடிக்கப்படுது. அவருக்கும் சேர்த்து அந்த மீட்டரோட அமௌண்ட்டோட சேர்த்து தான் வாங்குறாங்க. இதற்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரெட்ராஸ்பெக்டிவாக டேக்ஸ் எல்லாம் போடலை. நீங்கள் எதையோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுனா வீட்டு ஓனரும் ஈபி காரனும் சேர்ந்து, அதான் அவர் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், கொள்ளுடுன்னா திருட்டு தானே. அதாங்க சொத்து வரியிலும் கொள்ளுடாய் இருந்தா இல்ல பண்ணலாம். இல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா அதை சார் இன்கம் டேக்ஸுக்காக தான் சொத்து வரிங்கிற வார்த்தை எங்கே இருந்தாலும் ரெட்ராஸ்பெக்டிவாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு பீரியடெல்லாம் இருக்குது, யாரும் மறுக்கலை. இதெல்லாம் 6 மாதங்கள் கடந்த பிறகு அதை பண்ண முடியாது. எந்த அதிகாரியும் அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியவும் இல்லை சார். லீகல் ப்ரொசீடிங் வந்து கிரவுண்ட் இருக்குதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு பண்ணலாம் சார், இன்னைக்கு பண்ணலாம். நீங்கள் தான் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறீங்களா சார் அதில்? சார் இவருங்க எடுப்பாங்க சார். ஒரு நிமிஷம் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறவங்க இதுக்கு சேர்த்து சொல்லட்டும். சொல்லுங்கள். கவர்னர்கிட்ட ஏடிஎம்கே ஆட்சியிலேயே ஒரு அமைச்சர் பேரில் போய் இதே டிபார்ட்மெண்ட்டு பேரெல்லாம் வேணாம், இது சப்ஜெக்ட் இல்லைங்கிறதால அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. ஏஸ் ஒரு தடவை தான் சாக வேணாம், அதில் பயம் எனக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போடலை. திமுக ஆட்சி வந்து 4.5 வருஷம், மனு கொடுத்தது கவர்னர்கிட்ட 2.5 வருஷத்துக்கு முந்தி சேர்த்தா 7 மாதம், டிஎம்கே கொடுத்தது 6 மாதத்தில் ஸ்பெஷல் கோர்ட் வைத்து தண்டித்து விடுவோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் கிடைக்கும். நம்ம